இதை அப்பாட்ட கொடுத்துருங்க. தர்மா, இந்த நிலம் அங்க இருக்கிற ஏழைகளுக்கு சொந்தம்னு அப்பா கோர்ட்ல வாதாடி ஜெயிக்க பார்த்தாரு. நானும் எவ்வளவு பத்திரிக்கையில எழுதி பார்த்தேன். ஆனா எங்களால சாதிக்க முடியாத நீ சாதிச்சிட்ட. நீ அடிக்கடி சொல்லுவியே கத்தி முனையை விட பேனா முனை கூறானதுன்னு. ஆனா இப்ப கத்தி முனை தான் கூறானது. நான் ஆயுதத்தை கையில் எடுத்ததுனால தான் அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். தர்மா, உன்னை நினைச்சு சந்தோஷப்படுற அதே நேரத்துல எனக்கு பயமாவும் இருக்கு. என்ன? நீ நல்லது செய்ய செய்ய உனக்கு எதிரிங்க அதிகமாயிட்டே போறாங்க. நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இப்படி பயந்துகிட்டு இருந்தா நடக்காது. நீ கவலைப்படாத. நான் ஏழைங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த ஏழைங்களோட சந்தோஷம் என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். வரனே. சரி தர்மா. தர்மா நமக்கு எதிராக எல்லாத்தையும் செய்யறான். எதுக்காக அவனை நம்ம இடத்துக்கு வர சொன்ன? எந்த பந்தை எப்படி அடிச்சா எங்க போய் விழணும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் எல்லா ஆட்டத்திலையும் நானே ஜெயிச்சிட்டேன். விளையாட்டுல சரிசமமான ஆளுகளோட மோதி பார்த்தாதான் உனக்கு வெற்றியும் தோல்வியும் தெரியும். பாதர்மா, அப்ப இவனுக்கு சோதா பசங்கங்கிறியா? அதை நான் சொல்ல வேண்டாம், உனக்கே தெரியும். உனக்கு பேச்சு அதிகம், அனுபவம் குறைவு. எனக்கு வேலை அதிகம், நேரம் குறைவு. எதுக்கு வர சொன்ன? எங்க ஆளுங்க உன் கூட மோதி தோத்து போயிட்டாங்க. வீரம் எங்க இருந்தாலும் தேடி போய் பாராட்டுறது தமிழனோட மரபு. பேசாம எங்க கூட சேர்ந்துரு. தப்பு நடக்கிற பக்கம் தமிழை சேர மாட்டான். பாவம், நீ உலகம் தெரியாதவனா இருக்க. வீட்டை விட்டு அனாதையா வந்துட்டதா கேள்விப்பட்டேன். அதனால என்ன? எத்தனையோ ஏழைங்களோட இதயத்துல குடியிருக்கிறேன். வாழ்க்கையில நீ அனுபவிக்க வேண்டியது அதிகம், ஆனா உனக்கு வசதி குறைவு. ஏழைங்களோட இதயத்துல சமைச்சு சாப்பிட்டு கட்டல் போட்டு தூங்கிட்டு இருக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு தான் நீ ஏழைகளுக்காக போராடிட்டு இருப்ப? ஏழைங்களுக்கு உதவுறதுக்கு பேரு போராட்டம் இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களை அழிக்காம விட மாட்டேன், உங்களையும் தூங்க விட மாட்டேன். தர்மா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு செயல் அதிகம், பேச்சு குறைவு. எனக்கு பலம் அதிகம், உனக்கு ஆயுசு குறைவு. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. கீதா விஷயமா தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். கீதாவுக்கு என்னாச்சு? ஒன்னா அவளடா, அவளுக்கு கல்யாணம் பண்ணதான் முடிவு பண்ணிருக்கோம். கீதாவுக்கு கல்யாணமா? ஆமா. அவ என் பக்கத்துல இல்லைனாலும் நம்ம வீட்டுல இருக்காங்கிற சந்தோஷம் இருந்துச்சு. இப்ப அவ இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போறா. வளர்ச்சினாலே பிரிவுன்னு அர்த்தம் போல இருக்கு. மாப்பிள்ளை யாரு? உனக்கு, எனக்கு, கீதாக்கு, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சவன். கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவன். தாலி கட்டின அடுத்த நிமிஷமே கீதா எது சொன்னாலும் எஸ் மேடம் எஸ் மேடம் தலையாட்ட ஆரம்பிச்சிருவான். வேற மாதிரி நடந்தானா நம்ம 2 பேரும் சேர்ந்து கையை கால் எடுத்துட வேண்டியதான். என்ன சொல்ற தர்மா? அது சரி, மாப்பிள்ளை யாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரஞ்சித். என் தங்கச்சிக்கு இவன் மாப்பிள்ளையா? என் தங்கச்சியோட அழகுக்கு அறிவுக்கும் நான் ஏற்கனவே மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டேன். நேர்மையானவனா, தைரியசாலியா, கடைசி வரைக்கும் என் தங்கச்சியை கண்கலங்காம காப்பாத்துறவன் தாண்டா என் மாப்பிள்ளை. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? நீதான். சந்தோஷத்தை கூட கோவமா சொல்ற. உன் செயல் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ணே, இந்த ஊர்லயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்க கூடாது. ஜாம் ஜாம் நடத்தணும். நடத்திடுவோம். தர்மா, நீ சொல்றது கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் சொல்லி இந்த கல்யாணத்தை பெரிய அளவில் நடத்த வேண்டாம். வேற எங்கேயாவது கோயில சிம்பிளா நடத்தினா போதும். இது எதுக்கு சொல்றேன்னா, நான் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், உனக்கு தெரியும். சிட்டியில் இருக்கிற டாப் கிரிமினல்ஸ் லிஸ்ட்ல உன் பேரு இருக்கு. அது எனக்கு தெரியும். எல்லாருக்கும் சொல்லி கல்யாணத்தை நடத்தினா ஏன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீ அங்க வந்தா. ஏய், புரியுது. நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாது. என் தங்கச்சி கல்யாணம் பெருசா நடக்கணும். நான் வரல. தர்மா, தர்மா, என்ன தர்மா சொல்ற நீ? அவன் ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீ இல்லாம கீதா கல்யாணம் நடக்குமா? அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தாண்டா தெரியும். அந்த பாசத்தினாலதான் சொல்றேன். என்னால அவளோட எந்த சந்தோஷமும் கெட்டக்கூடாது. பெரிய அளவுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் வரல.
சொல்லி பாடும் குயில் நான். இரு கண்கள் போதாது ராசாத்தி ஓர் கோலத்தை பார்க்க, என் இமையும் மூடாது கல்யாண தேரில் உன்னை பார்க்க. வெண்ணிலவும் ஊர்வலம் போகாமல் நீ போகும் ஊர்வலத்தை ரசிக்காதோ, உந்தன் தோள்களில் ஆடும் மாலை ஆனந்தம் தாங்காமல் பார்க்கின்ற நெஞ்சை அள்ளி பறிக்காதோ. நான் கண்ட கல்யாணங்கள் ஒன்றல்ல ஒரு 100, எங்கெங்கும் இது போல் ஜோடி ஒரு போதும் அமையாது. என் பாட்டும் புதிர்கள் போடும், அது உனக்கு புரிந்தால் போதும் என்றாசாத்தி நீ வாழ்க. இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க, என் இமையும் மூடாது கல்யாண தேரில் உன்னை பார்க்க. ஆனந்தத்தால் விழிநீரிலே பாடுகின்றேன் ஒரு பாடலே, வாழ்த்து சொல்லி பாடும் குயில் நான். இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க, என் இமையும் மூடாது கல்யாண தேரில் உன்னை பார்க்க. அருவி போல் நடக்கும் கன்னி பொண்ணு துடிக்கிலோ மனது நின்னு நின்னு, புதிய அனுபவம் உனக்கு கிடைத்ததோ, அழகு மலர் இது மனதினை சிறையென விரிக்கிறதோ. கெட்டி மேளங்கள் கேட்கும் போது மகிழ்ந்திடும் நெஞ்சங்கள், எட்டி என்னை விட்டு சென்றால் வருந்தாரா. மெட்டி ஓசைகள் மெல்லச் சொல்லும் அன்பெனும் கீதங்கள், கொட்டமிட்ட நாட்கள் எல்லாம் திரும்பாதா. ஓ அந்த நாட்கள் எல்லாம் என் கண்ணிலாடாதோ, ஆனந்த ராகம் எல்லாம் கொண்டு வந்து தாராதோ. சிறு பொன்னே செல்ல கண்ணே அடி நீதான் திருமண பெண்ணே, புது ஆனந்தம் ஆரம்பம். இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க, என் இமையும் மூடாது கல்யாண தேரில் உன்னை பார்க்க. ஆனந்தத்தால் விழிநீரிலே பாடுகின்றேன் ஒரு பாடலே, வாழ்த்து சொல்லி பாடும் குயில் நான். இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க, என் இமையும் மூடாது கல்யாண தேரில் உன்னை பார்க்க. ரொம்ப சந்தோஷம். அவசியம் நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஷூர். இதான் என் ஒய்ஃப் ஷீலா. ஹலோ. ஹலோ. தர்மா. தர்மா நீ பாத்தியா? இல்லையே. தர்மா, அந்த தாஸ் குரூப்பை இது வரைக்கும் சட்டம் தண்டிச்சதில்ல. உன்னோட ஃப்ரெண்ட் ரஞ்சித் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கிறதுனால தாஸ் குரூப்பை தண்டிக்க இனிமே சட்டமும் நமக்கு துணையா இருக்கும். ஷர்மிளா என்னாச்சு? பாட்டி வேலை செய்யற ஃபேக்டரியில இருந்து பால் பவுடர் கொண்டுட்டு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் தந்தாங்க. அதை சாப்பிட்டு அவங்க வாந்தி எடுத்து மயக்கம் போட்டதுனால ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. எல்லாரும் பாட்டியை தப்பா பேசுறாங்க. வா போலாம். பாட்டி
தர்மா வந்திருக்காரு. தர்மா 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 அப்பா என்னம்மா? அப்பா, என்னம்மா? வந்துட்டியா? என்னாச்சு? வந்துட்டியா தர்மா? இந்த காலனில இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் நான் விஷம் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்கப்பா. நீயே சொல்லுப்பா, நான் அப்படி செய்வேனா? அம்மா, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போன ஆத்திரத்துல பேசுறாங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். என்னம்மா நடந்துச்சு? இந்த பிள்ளைங்க எல்லாம் பசியில கஷ்டப்படுதேன்னு நான் வேலை செய்யற ஃபேக்டரியில இருந்து பால் பவுடர் எடுத்து வந்து கொடுத்தேன். அவ்வளவுதான் ஐயா எனக்கு தெரியும். அந்த பால் பவுடர் பாக்கெட் இங்க இருக்காமா? ஷர்மிளா, இது பால் பவுடர் இல்ல, போதை மருந்து. ஐயோ, இந்த ஃபேக்டரி யாருது? தாசுக்கு சொந்தமானது. கான் இன்சார்ஜில் இருக்கு. கூப்பிடுறா. உன் பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வரும். கூப்பிடுறா. மரியாதையா உங்க ஆளுகள் எல்லாம் துப்பாக்கி கீழே போடுச்சு. சொல்லு. பவானி, குழந்தைகளை பத்திரமா கூட்டிட்டு வெளியே போ. எல்லாரும் சீக்கிரம் வெளில போங்க. சீக்கிரமா வெளியே போங்க. பத்திரம் கை பிடிச்சிங்க. வாங்க எல்லாரும் போங்க. சீக்கிரம் போங்க. போங்க. ஆ
இது கிறுக்குத்தனத்துக்கு அதிகம், பைத்தியத்துக்கு குறைவு. தர்மா, உனக்கு என்னாச்சு? கண்ணு தெரியாத குழந்தைகளை வச்சு பிரவுன் சுகர் கடத்துறியே, உனக்கு இதயமே இல்லையா? அறிவுபூர்வமா பார்த்தா இது அதிகம், இதயபூர்வமா பார்த்தா இது குறைவு. கண்ணு தெரியாதவங்களை வச்சு வேலை செய்ய போகத்தான் விஷயம் யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்கு. தாஸ், உன்னை கடைசி எச்சரிக்கிறேன். இதே பாதையில நீ போய்கிட்டு இருந்தேன்னா உன் முடிவு என் கையால தான். நான் கரம் வச்சுட்டா யானையை விட அதிகம், பாம்பை விட குறைவு. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறியா? நான் எதையுமே நல்லா யோசிச்சு தான் சொல்லுவேன். அப்படி சொன்ன சொல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் மாற மாட்டேன். அதான்டா தர்மா. தர்மா தர்மா தர்மா. சார் என்ன சார் இது? தாஸ் பால் பவுடர் தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரவுன் சுகர் கடத்திக்கிட்டு இருக்கான். இந்த தர்மா தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லி நியூஸ் போட சொன்னா போடவே இல்லை சார். அந்த தாஸ் பெரிய இடம், முக்கியமான மந்திரிங்க சப்போர்ட்லாம் அவனுக்கு இருக்கு. எதுக்கு அனாவசியமா பிரச்சனை வளர்த்துக்குது? போங்க. இதெல்லாம் பார்த்தா பத்திரிக்கை நடத்த முடியாது சார். தாஸையும் அவன் கூட்டாளிகளையும் எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஐ ஷோ. நான் உனக்கு செஞ்சது அதிகம், நீ எனக்கு செஞ்சது குறைவு. நமக்கு வேண்டாதவனெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண கூட முடியல. நீலாம் எதுக்கு ஏன் மந்திரியா இருக்க? பேசாம ராஜினாமா கடிதத்தை கொடுத்துரு, ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கோ. சிஎம்க்கு வர வர என் மேல நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. அந்த ஆள் ஃபாரினுக்கு போயிருந்தப்ப நான் செஞ்சதெல்லாம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அவருக்கு உண்மை தெரிஞ்சதுனால எங்களுக்கு பிரச்சனை அதிகம், உனக்கு தொந்தரவு குறைவு. வெடிகுண்டு வச்சிருந்தேன் அது இதுன்னு சொல்லி எங்களை தூக்கி உள்ளே போட்டுருவான். நீங்கள்லாம் வெளியே இருக்க போறீங்க. யார் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அரசாங்கம் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். இதை ரகசியமாக வச்சிருந்த இந்திய அணுகுண்டு வெடிச்ச மாதிரி திடீர்னு நம்ம சக்தியை வெளிப்படுத்தணும். முதல்ல ஒரு மூலையில் தூக்கி போட வேண்டியது உன் வேலை. அது மட்டும் இல்லை, நான் வளைச்சு போட்ட நிலத்தெல்லாம் அரசாங்க நிலம்னு சொல்லி எனக்கு நோட்டீஸ் வேற அனுப்பிச்சிருக்காங்க. என்னுடைய எல்லா ஃபேக்டரியும் ரைடு பண்ணிட்டானுங்க. இதுக்கெல்லாம் தர்மாவும் ஒரு காரணம். தர்மா நமக்கு தர தலைவலி அதிகம், சிஎம் தர திருகுவலி குறைவு. தர்மாவோட அப்பன் கோர்ட்ல நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்றான். அவங்க அண்ணன் நமக்கு எதிராக பத்திரிகையில் எழுதுறான். தர்மா நேரடியாக நம்மக்கிட்ட மோதுறான். இதுக்கு எப்படிதான் முடிவு கட்டுறது? உன் திறமைக்கு அதிகம், தகுதிக்கு குறைவு. இருந்தாலும் வேற வழி இல்லை. எல்லாரும் சேர்ந்து உன முதலமைச்சராக்கிறோம். எப்படி முடியும்? சிஎம் கதையை முடிச்சுட்டு பழைய தர்மா மேல போட்டுருவோம். இந்த சிஎம் போன அடுத்த சிஎம் நீ தானே. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா ஒரு சீஃப் மினிஸ்டர் க்ளோஸ் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயமா? யாருமே நீ பிரதமரவே தீர்த்து கட்டுறப்ப சிஎம் பெரிய பிஸ்கோத்து. அந்த ஆளுக்கு அயல் நாட்டுக்கார வைத்தியம் பார்த்து ஆயுசை அதிகப்படுத்தினா நம்ம ஆயுசை குறைச்சிருவோம். சிஎம்முக்கு பரலோக பதவி கொடுத்து பரமபிதாட்ட அனுப்பிச்சிருவோம். பழிய தர்மா மேல போட்டுருவோம். ஹலோ ஹலோ. அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் ஹியர். ரஞ்சித் நான் விஜய் பேசுறேன். சொல்லுங்க விஜய், என்ன விஷயம்? ரஞ்சித், பிசினஸ் மேக்னட் கான், ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொப்ரைட்டர் அமர்நாத், அப்புறம் தாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய சதி திட்டமே தீட்டிட்டு இருக்காங்க. இந்த பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா தர்மா பெரிய பிரச்சனையில மாட்டிப்பான். இந்த விஷயத்தை உங்க பத்திரிகை ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இல்ல,
முடியாது. என் பத்திரிகை ஆஃபீஸ்ல யாருமே நம்ப முடியாது. நீ உடனே கிளம்பி வந்தா எல்லாரும் கைது பண்ணிடலாம். விஜய், இப்போ நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? காந்தி நகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட்ல இருக்க பப்ளிக் பூத்ல இருந்து பேசுறேன். நீங்க பூத்தை விட்டு வெளியே வர வேணாம், அங்கே இருங்க. இப்போ நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா ரஞ்சித், எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கிறப்ப நீங்க எதுக்கு பயப்படணும்? இதோ கிளம்பிட்டேன். ஃபோன் பண்ணோம். ஹலோ, நான் ரகு பேசுறேன். இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகம். விஜய், ஏன் இப்படி ஓடி வரீங்க? நான் உங்களை பூத்துல தானே இருக்க சொன்னேன். ரஞ்சித், நீ சொன்ன மாதிரி நான் பூத்ல இருந்தேன்னா நீ என்ன உயிரோட பார்த்துக்க முடியாது. ஏன்? அவனுங்க என்ன கொலை பண்ண பார்த்தானுங்க. யாரு? அந்த 3 பேரும் தான். Damn it. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல. சரி, என் கூட வாங்க. ரஞ்சித், போவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரஞ்சித். விஜய், நான் ஒரு போலீஸ் ஆபீஸுங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. வண்டியில இருங்க, வாங்க போவோம். என்ன விஜய், நீங்க சொன்ன மாதிரி யாரையுமே காணோம்? இல்ல ரஞ்சித், இங்கதான் அந்த 3 பேரும் சிஎம் கொலை பண்ணிட்டு தர்ம மேல பழி போறதா பேசிக்கிட்டாங்க. சத்தியமா நான் கேட்டேன் ரஞ்சித். நாங்க சொன்னதை ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட சொன்னது உன் லெவலுக்கு அதிகம், எங்க லெவலுக்கு குறைவு. நீ இங்க எப்படியும் திரும்பி வருவேன்னு நாங்க இங்கதான் இருக்கோம். ரஞ்சித், பாத்தியா, இப்போதான் சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டியா? வேணா, மூடி இருக்கிறப்பவே நீ எங்களை பத்தி அதிகமா எழுதிட்டு இருப்ப. மூடியை போட்டு வேற போயிட்ட. திறந்துருந்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். இந்தா. இந்த துப்பாக்கி அதிகமா 100 அடி சுடும், குறைவா 10 அடி சுடும். என்ன ரஞ்சித் பாத்துக்கிட்டு இருக்க? ரஞ்சித், do something ரஞ்சித். ரஞ்சித், ஏதாவது பண்ணு ரஞ்சித். அவங்கள do something ரஞ்சித். ரஞ்சித், ரஞ்சித். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரஞ்சித், என்ன சொல்ற ரஞ்சித்? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து ரஞ்சித். நான் உன் ஃப்ரெண்டு தர்மாவோட அண்ணன் ரஞ்சித். ஏன் அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? உன் தங்கச்சியோட கையை பிடிச்சி இழுத்தாங்கிறதுக்காக தர்மா கையை பிச்சு எடுத்து கொண்டானே, அந்த ராஜா தாண்டா எங்க அண்ணன். உன் உடம்புல இருந்து கையை பிச்செடுத்தா வேதனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? இந்த முடி மொட்டைக்கு அதிகம், வழுக்கைக்கு குறைச்சல். அவங்க அண்ணன் கையை முறிச்சதுனால ரஞ்சித் உன் கையை முறிக்க போறான். எங்களை பத்தி எழுதுறதுனால நாங்க உங்க கையை முடிக்க போறோம்.
தர்மா, தர்மா, என்னப்பா இது? எல்லாத்தோடையும் போராடி ஜெயிக்கிற நீ துன்பத்தோடையும் போராடித்தாப்பா மீண்டு வரணும். மத்தவங்க கஷ்டத்தை தாங்கிக்காத உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு தான் தெரியல. இந்த காலத்துல நல்லவங்களுக்கு தான்ப்பா இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் வருது. ஆனா ஒண்ணு, உன் அண்ணனை கொண்டவங்களை அந்த அல்லாஹ் நிச்சயம் தண்டிப்பாரு. இப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதப்பா. ஏன்னா உனக்கு இன்னும் எத்தனையோ அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க. அந்த ஏழைங்க கண்ணீரை எல்லாம் நீதாப்பா துடைக்க. தர்மா, உங்க அண்ணன் விஜய் அந்த ராத்திரில எதுக்கா இங்க வரணும்? எனக்கு அதான் புரியல. அண்ணன் தனியா எங்கேயும் போக மாட்டாரு. அன்னிக்கிட்டே ஒன்னும் சொல்லிட்டு வரல. ஏதாவது முக்கியமான நியூஸ் கிடைக்கும்னு இந்த இடத்துக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மகாதேவா, சம்போ மகாதேவா. அண்ணா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கப்படாது. இவர் சோதரி சிகாமணி, கும்பகோண குமாரசாமி சாஸ்திரிகள். ராக்கெட்ல போகாமலேயே எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குன்னு ரொம்ப சரியா சொல்லுவார். எத்தனையோ பணக்காரங்களுக்கு வீடு கட்டி கொடுத்த உங்க ஜாதகத்துல எந்த வீடுமே சரியில்லையா. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கொடுக்கிற தாயத்தை வாங்கி கட்டினெல்லாம் உதவிட வேணாமா. நேரம் உனக்கு தான் சரியில்லை. மரியாதையா வெளியே போ. நல்லது சொன்னா கேட்டுக்க மாட்டேல. இதெல்லாம் தான் கெட்ட நேரத்துக்கு அறிகுறி. என் நேரத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கடவுளே வந்தா கூட என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. எனக்காக இந்த தாழ்த்த கட்டிண்டேல்னா கெட் அவுட். முதல்ல வெளியில போ. எனக்கு என்ன, நான் போறேன். கெட்ட நேரம் வந்தாச்சு. எங்க அண்ணனை கொண்டது யாரு சொல்றா?
ஏய், நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். சொல்றா, எங்க அண்ணனை கொன்னது யாரு? சொல்றா, யாரு? தர்மா விடு அவனை. நான் என்ன சொல்ல விடு. என் அண்ணனை கொண்டது யாருன்னு இவனுக்கு தெரியும். இவனை நான் கொல்லாம விட மாட்டேன். விடு. பேசாம இரு தர்மா. ரஞ்சித் விடு. தர்மா நான் சொல்றது வா என் கூட. தர்மா பொறுமையாரு. அன்னைக்கு அந்த அம்மனாத் ஊர்ல இல்லவே இல்ல. ஓ அண்ணனை கொலை பண்ணிட்டாங்கங்கிற ஒரே பார்வையில நீ பாக்குற. ஏன் ஒரு ஆக்சிடென்ட் இருக்க கூடாது? நிச்சயமா ஆக்சிடென்ட் இல்ல. எதுக்காக எங்க அண்ணன் அந்த நேரத்துல அங்க போகணும்? பிரச்சனை இதோட என்கிட்ட விட்டுடு. விஜய் உனக்கு மட்டும் அண்ணன் இல்ல, எனக்கு அண்ணன் மாதிரி. அவரை கொலை பண்ணவங்கள நான் சும்மா விட்டுருவனா? இதுக்கு மேல நீ கோவப்பட்டா ஏடா கூட ஏதாவது ஆயிடும். அந்த அமர்நாத் நினைச்சானா இப்பவே உன் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போட முடியும். ஏய், இந்த தர்மா மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் வந்தா அசிங்கம். மர்டர் பண்ணிட்டு அந்த கேஸ் வரணும். இப்படி பேசினா எப்படி? சட்டத்தை உங்க எடுத்துக்கிட்டா அப்ப நாங்களே எதுக்கு இருக்கோம்? உங்க சட்டம் என்ன செய்யணும் எனக்கு தெரியாதா? எங்க அண்ணன் கொலை சம்பந்தமா ஒரு ஃபைலை ஓபன் பண்ணுவீங்க. 1 வருஷமா 2 வருஷமா கழிச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியலன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இந்த தர்மாவோட சட்டப்படி தப்பு செஞ்சவன் தண்டனை அடைஞ்சே தீரணும். எங்க அண்ணனை கொண்டது யாருன்னு என்னைக்கு எனக்கு தெரியுதோ அன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல பழி தீர்த்து பழி தீர்த்து பழி தீர்த்து பழி தீர்த்து. இதுவரைக்கும் பொது நலனுக்காக போராடணும். இப்ப என் அண்ணனை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்க போறேன். இது என்னோட சொந்த பிரச்சனை. என் சொந்த பிரச்சனையில உங்களை ஈடுபடுத்த விரும்பல. அதனால எங்களை எல்லாம் உன்னை விட்டு போயிட சொல்றியா? ஆமா, இதுவரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறத நினைக்காம என்னோட தோள் கொடுத்து நின்னீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அப்பா இது வரைக்கும் உன் கூட இருந்ததுக்கு கூலி தரதா முடிவு பண்ணிட்டேன். நாங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உன்னோட வேலைக்காரங்க இப்பதான் புரியுது. பவானி, என்னடா சொல்ற? பின்ன என்ன கூலி தரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் பிரச்சனை இல்ல, உன் கூட இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அது புரிஞ்சுக்காம நீ பேசுற. ஆமா தர்மா, அவன் சொல்றதா சரி. எங்க உயிர் போனாலும் உன்னை விட்டு போக மாட்டோம். கீதா, போன பிரிவுல செஞ்ச பாவத்தை தான் இந்த பிரிவுல அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. ஆனா நடந்ததை கேட்கும்போது அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு நம்ப தோணுது. ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறேன். இருந்தும் நமக்கே இப்படி நடக்குதுன்னு தெரியல. பெரிய அண்ணன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அண்ணனை யார் கொலை செஞ்சிருப்பாங்க? நான் அண்ணனோட பர்த்டே கொடுத்த இந்த பேனா கொலை நடந்த இடத்துல கிடைச்சது. இதோட மூடி யார்கிட்ட இருக்கோ அவன் தான் கொலைகாரன். அவனை நான் எப்படி கண்டுபிடிச்சிருவேன்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னா எல்லாமே ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சிடும்.
இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர்ற? உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா? இருக்கே. விஸ்கி, சோடா. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுடி. எங்கடி போயிட்டு வர? ஏய், எங்கடி போயிட்டு வர? என் அண்ணனை பார்த்துட்டு வரேன். தர்மாவை பார்க்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? ம், சொல்லியிருக்கேன்ல? சொல்லியிருக்கேன்ல? சொல்லிருக்கீங்க. ஆனா என் பெரிய நேர்ந்ததுக்கு அப்புறம் நான் யாரு சொல்லு. நான் யாரு? என் புருஷன். ஓஹோ, புருஷன் பேச்ச கேட்காம செத்து போன அண்ணனை பத்தி விசாரிக்க உயிரோடு இருக்கிற அண்ணனை பார்க்க போனியோ? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. நான் ஒரு போலீஸ் அதிகாரி, தர்மா ஒரு குற்றவாளி. ஒரு போலீஸ் அதிகாரியோட பொண்டாட்டி ஒரு குற்றவாளிய போய் பார்க்கிறது தப்பு. இனிமே நீ படி தாண்டுன உன்னை உயிரோட எரிச்சிருவேன். இல்ல, இனிமே நான் போக மாட்டேன். இனிமே நான் போக மாட்டேன். போவாம இருக்கிறது மட்டும் இல்ல, தர்மா நினைப்பே உனக்கு இருக்க கூடாது. அவனை நீ மறக்கணும், புரியுதா? பாட்டி, நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. ஏம்மா நீ வரல? நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறியே, வாமா. நான் வரல பாட்டி. பார்வை இல்லாதனால நீ வெக்கப்படுறியா பயப்படுறியானே எனக்கு தெரியல. சரி சரி, அங்க இருக்காரு, போங்க. பாத்து துரை இருக்கானான்னு பாத்துட்டு வா. சரி. தர்மா, வாங்கம்மா. என்னம்மா தனியா வரீங்க? உங்களோட ஒரு வாயாடி பொண்ணு இருக்குமே, அது கூட வரலையா? வாசல் வரைக்கும் வந்தாப்பா, உள்ள வர மாட்டேங்கிறா. ஏன்? அது என்னமோ தெரியல தம்பி. உன்கிட்ட அவளுக்கு ஏதோ பயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ பயப்படுறது உனக்கு மட்டும்தான். தர்மா, இன்னைக்கு ரம்சான்ல உனக்காக பிரியாணி கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுப்பா. கொடுங்கம்மா. எப்படிப்பா இருக்கு? உங்க கைப்பட்டா ருசியா இருக்கிறத கேட்கணுமா? கண்ணு தெரியாத நான் எங்க இருந்துப்பா இதெல்லாம் செய்ய போறேன்? என் பேத்தி தான் செஞ்சா. ஓஹோ, அதுக்கு வாயாடம் மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கூட செய்ய தெரியுமா? பரவாயில்லம்மா, ரொம்ப டேஸ்டா பண்ணிருக்கு. அவளுக்கு புருஷனா வர போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவ கல்யாணத்தை நினைச்சா தாப்பா எனக்கு கவலையா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? தர்மா, ரொம்ப நாள் அவங்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரோட்ல நின்னுக்கிட்டு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பிஞ்சு கை என் கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் ரோட்டுக்கு அந்த பக்கம் விட்டுச்சு. யாரும்மா நீன்னு கேட்டேன். அனாதேன்னு சொன்னா. கண்ணு தெரியாத எனக்கு பார்வையா அல்ல இவளை அனுப்பிச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு என் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு வழிகாட்டுற என் பேத்திக்கு அவ வாழ்க்கைக்கு நான் எப்படி ஒரு நல்ல வழி காட்ட போறேன்னு எனக்கு தெரியலப்பா. அம்மா, நான் இருக்கும்போது நீங்க ஏமா கவலைப்படணும்? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்க பேத்திக்கு மாப்பிள்ளை கிடைச்சாச்சுன்னு வச்சுங்க. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. மனசில் கனவோ, இந்த நாள் மங்கள நான் நெஞ்சில் சென்று
சொல்லடியோ நந்தவன குயிலே சின்ன மணி கிளியே இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சிலே சிந்துதடி தென்மதுரை வீரனுக்கு என்னுடைய மாமனுக்கு தேக்குமர தேகமணி மாமன் பெற்ற பெண்ணுனக்கு மையெழுதும் கண் எதுக்கு என்னை வந்து கொல்லுதடி அம்மா ஒரு அங்குலம் அங்குலமாக நீ ஆசையில் நுட்பங்கள் போட அதை என்னென்ன சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் நானே வணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இடிக்கும் செந்தமிழில் சந்த ஒண்ணு சொல்லடியோ சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ கையளவு சின்ன இடை சொல்லிக் கொடு என்ன விலை கேட்ட விலை நான் கொடுப்பேன் கண்ணே கண்ணே ஆசையது எவ்வளவு அள்ளிக்கொடு அவ்வளவு உன்னளவு பெண்ணிலே வெண்ணிலவு வீட்டிலே பெண்ணிலவு இன்றுதான் நள்ளிரவு நான் சொல்லவா நல்வரவு சந்தனமே குங்குமமே நில்லடிய இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடிய இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினிலே சிந்துதடி மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடிய இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடிய பரவாயில்ல உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன விஷயம் சார்? இன்னைக்கு கோடம்பாக்கத்தில் ஒரு வீட்டை ரைடு பண்ணப்ப ஏகப்பட்ட வெடி மருந்துகளும் லட்சக்கணக்கில் பணமும் கிடைச்சது. கேள்விப்பட்டேன். பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சதா? இதுல முக்கியமா தர்மா சம்பந்தப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சும்மா தைரியமா சொல்லுப்பா. உங்க மந்திரி சபையில் இருக்கிற சில மந்திரிகளே உங்களுக்கு எதிராக மக்களை திசை திருப்ப இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. என்னது? என்ன சொல்றீங்க? எங்க மந்திரி சபையிலையா? அப்படி இருக்கவே இருக்காது. நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரியா? யாரோ 2-3 பேர் இருந்தாங்க, இப்ப அவங்களும் போயிட்டாங்க. இல்ல சார், உங்க மந்திரி ரகசியமா திட்டம் போடுறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சீக்கிரமே அவங்க கூடி பேசுற இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படி கண்டுபிடிச்சிட்டா நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது உங்களோட உதவி எனக்கு தேவை. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் செய்யறேன். நான் அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். அதனால அவங்க ரகசியமா பேசுற இடத்துக்கு நீங்க வரணும். கண்டிப்பா வர்றேன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட்லயே
அந்த மந்திரிகளுக்கு வேண்டியவங்களும் இருக்காங்க. அதனால நீங்க அங்க வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா உங்க செக்யூரிட்டிக்கு கூட தெரியக்கூடாது. கவலையே படாதீங்க. என்னுடைய பர்சனல் ஃபோன் நம்பர் தர்றேன். நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் மட்டும் அங்க வருவேன். தேங்க்யூ சார். நான் வரேன் சார். காலையில வாங்க, நான் எப்படி முடிச்சு கொடுத்துறேன். ஷர்மிளா, உனக்கு என்னாச்சு? என்ன இதெல்லாம்? உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு உங்க பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனாலதான் அந்த மாப்பிள்ளைய போட்டோலாம் அனுப்பி வச்சேன். ஏன் விசிறிஞ்ச? உனக்கு யாரையுமே பிடிக்கலையா? ஏன் மனசுல யார் இருக்கான்னு தெரியாம நீங்களே எனக்கு மாப்பிள்ளை பார்த்தா என்ன அர்த்தம்? இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். மனசுல யாரையோ நினைச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்லாம இருப்பாங்க. வெளியே சொல்லியிருந்தா எனக்கு வேலை மிச்சம், உங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்ப சொல்லு, உனக்கு பிடிச்சவன் யாரு? அவனையும் கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லு. இது வரைக்கும் நீங்க சொல்ல மீறினது இல்லைல்ல? ஆமா. ஏன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவரையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உன் மனசுல யார் இருக்கா? முதல்ல அதை சொல்லு. என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஷர்மிளா, என்னை பத்தி தெரிஞ்சிருந்துமா உனக்கு நான் புருஷனா வரணும்னு நினைக்கிறேன்? சட்டத்துக்கு முன்னாடி நான் ஒரு குற்றவாளி. தப்பு செய்யறவங்களுக்கு நான் ஒரு விரோதி. எனக்கு எப்ப எது நடக்கும்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறத என்னால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. நில்லுங்க. உங்க மேல பாசம் காட்ட யாருமே இல்ல. அதனாலதான் உங்களை சுத்தி நீங்களே பிரச்சனையை தேடிக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பாசம் கிடைச்சா போதும், உங்களுக்காக நீங்களே வாழ அனுப்பிச்சிடுவீங்க. எனக்காக நான் வாழ்ந்தா யாருக்கு பிரயோஜனம்? ஷர்மிளா, இதுவரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் பயந்ததில்லை. நீ சொன்ன மாதிரி எனக்கு பொண்டாட்டி பிள்ளைக்குட்டின்னு ஆயிட்டா நமக்கு அப்புறம் நம்ம குடும்பம் என்ன ஆகுமோன்னு நான் பயப்பட ஆரம்பிச்சிருவேன். அப்படி நான் பயந்தா என்னால போராட முடியாது. மற்றவங்களுக்காக நான் போராட வேண்டியது எவ்வளவு இருக்கு. சார், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் பேசுறேன். சொல்லுங்க ரஞ்சித். உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க மந்திரிங்களோட சீக்ரெட் மீட்டிங் இன்னைக்கு நடக்க போகுது. நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணும்னா நீங்க அங்க தனியா வரணும். இடத்த சொல்லுங்க. டால்பின் டவர்ஸ் 11 மணிக்கு. கண்டிப்பா வர்றேன். ஹலோ. ஹலோ தர்மா, நான் ரஞ்சித் பேசுறேன். ரஞ்சித், சொல்லு. தர்மா, நம்ம விஜய் கொலை சம்பந்தமா சில முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. அப்படியா? அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும். உடனே வரேன். இப்ப வேண்டாம். டால்பின் டவர்ஸ்க்கு 11 மணிக்கு வந்துரு. வரேன். மிஸ்டர் ரஞ்சித், சிஎம்ஐ தர்மாவை ஒரே இடத்துக்கு வரவழைக்கிற அறிவு கான்வென்ட்டுக்கு அதிகம், காலேஜுக்கு குறைச்சல். அமர்நாத் தர்மா கதையை முடிக்காம மீசதாரி வளர்க்க மாட்டேன்னு எடுத்துட்டேன். இன்னைக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனாலும் நீ செஞ்ச தர்மானத்துக்கு அதிகம், கௌரவத்துக்கு குறைவு. நீங்களாம் இங்கேயே இருங்க. சரி சார். ரஞ்சித், வாங்க முதலமைச்சர் அவர்களே. 11 மணி, நான் சரியா 11 மணிக்கு அதிகம் இல்லாமல் குறையும் இல்லாமல் வந்துட்டீங்களே. ரஞ்சித் எங்க? மாண்புமிகு முதலமைச்சர்